இது எப்போனாலும் என்ன வேணால் நடக்கலாம் உள்ள. எனக்கே கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு ஒவ்வொரு அடியும் நான் பார்த்து பயந்து ஒரு மேலே எப்படி இருந்துட்டு பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பழமையான இடிஞ்சு போன ஒரு அரண்மனையை தேடி வந்திருக்கோம். இது இடிஞ்சு போன ஒரு அரண்மனைன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை. வெளியில் அந்த கூடு மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாக இடிஞ்சு போயிடுச்சு. உள்ளே போகிறதே ரிஸ்க்கு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது பில்டிங்லாம் நிறைய விரிசல் விட்டு உள்ளே உடஞ்சி விழுந்திருக்கு. உள்ளே போக முடியாத அளவுக்கு முட்புதர்களும் நிறைஞ்சிருக்கு. உள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வந்துட்டோம், உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடிஞ்சு போன நாயக்கர் கால அரண்மனையோட உள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த போர்ஷன் பாருங்களேன். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு நாயக்கர்களோட கட்டிடக்கலை. இந்த மேலே ஒரு மாதிரி டம்ப் மாதிரி வச்சு கட்டுவாங்க. முகலாயர்களுடைய அந்த அவங்களுடைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவங்க நாயக்கர்கள் வந்து மதுரை திருமண நாயக்கர் பார்த்தீங்கன்னா அதோட சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சீலிங் வந்து டம்ப்பு மாதிரி இருக்கும். அது மாதிரி இதையும் கட்டியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் இது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கட்டின அந்த சீலிங்லாம் அப்படி இப்படியே உடஞ்சி விழுந்திருக்கு. உள்ளே வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ளே வர்றது நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, வரலாறு மேலே நீங்கள் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, இதை பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் வாங்க. ஆனால் அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா இது எப்போனாலும் என்ன வேணால் நடக்கலாம். உள்ள சேஃப் இல்லை. ஒரு பக்கம் ரொம்ப அடர்ந்துருக்கு, பூச்சிகளோட தொல்லை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்பவும் இடிஞ்சு விழுகிற நிலைமையில தான் இருக்குது. இப்போ இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உள்ள எனக்கே கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு ஒவ்வொரு அடியும் நான் பார்த்து பயந்து ஒரு மேலே எப்படி இடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். மேலேயும் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மேலேயும் செங்கல் வச்சு தான் இந்த சீலிங் கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, பிரிக்ஸ் அங்கே தெரியுதா விழுந்துருக்கிறதுக்கு. ஸோ பிரிக்ஸ் வச்சு கட்டுறதுனால என்னமோ தெரியல, இதெல்லாமே காலப்போக்கில் இடிஞ்சிருச்சு. பராமரிப்பு இல்லாமல் இடிஞ்சதா இல்லை அதோட கட்டுமானத்தில் ஏதாவது குறைபாடான்னு தெரியல. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே இடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு மெயின் ஹாலாக இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு அறை இருக்குது, இந்த பக்கம் ஒரு அறை இருக்குது. இது எத்தனை அறைகளாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே இடிஞ்சிருக்கு. உள்ளே போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பார்க்கலாம், ரிஸ்க் எடுப்போம். அங்கே உள்ள பாருங்கள், உள்ள ஒரு அறை. அந்த அறை இன்னும் ஓரளவுக்கு அப்படியே தெரியுது. அந்த அறை இருக்குது. இதில் நடுவில் இருக்க ஹால் தான் இடிஞ்சிருச்சு. ஒன்றும் பாருங்கள், இந்த கட்டுமானங்கள்லாம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதெல்லாம் சப்போஸ் நம்ம இருக்கும்போது விழுந்தால் நம்ம அவ்வளோதான், நம்மளை மறந்துட வேண்டியதுதான். நான் இன்னொன்று காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இது எப்படி தெரியும் தெரியல. தூண் அங்கே தூண் பாருங்களேன். அந்த தூணை பார்த்தா சாதாரணமாக தெரியும். ஆனால் அது கீழே விழுந்ததுக்கப்புறம் அதோட சைஸ் எவ்வளோ. அந்த தூணுக்கு மேலே தாங்கிட்டு இருக்க கல்லை பாருங்கள். இதுதான் அந்த கல். இதான் அந்த தூணு. கீழே விழுந்துருச்சு. அதுக்கு மேலே இருக்க கல். என் கால் இப்போ பாருங்கள், என் காலோட முட்டி சைஸுக்கு இருக்குது. அவ்வளோ வெயிட்டான ஒரு கல் கீழே விழுந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை வெளியே போகிறோமோ அவ்வளோ நல்லது. இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. இன்னமும் மேலே சீலிங்லாம் பாருங்கள். நான் சொன்னேன்ல, பிரிக்ஸ் வச்சு தான் சீலிங் கட்டியிருக்காங்கன்னு. நம்மலாம் வழக்கமாக வந்து சீலிங் வந்து பிரிக்ஸ் வச்சு கட்ட மாட்டோம், சுவர்கள் மட்டும்தான் கட்டுவோம். ஆனால் இவங்க மேற்கூரையும் வந்து பிரிக்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க, செங்கல்கிற. இது வந்து ரூம்ஸாக இருந்திருக்கு சொன்னேன்ல, பார்த்தீங்களா. எனக்கு முன்னாடி அந்த இடம் வந்து ஒரு ரூமாக இருந்திருக்கு, ஒரு சின்ன ரூம். அது மாதிரி இந்த பக்கம் எதிர் திசையில் இங்கே ஒரு ரூம் இருக்குது, 2. இங்கே ஒரு அறை. மொத்தம் ஒரு சைடில் பக்கவாட்டில் 4 அறைகள் இருக்குது. நடுவில் இந்த ஒரு ஹால் மாதிரி இருக்குது. இந்த மொத்த ஹாலையும் வந்து இங்கே இருக்க கல் தூண்கள் தான் என்னைக்கு தாங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் வந்து முகலாயர்களுடைய கட்டிடக்கலையை பின்பற்றி இந்த மாதிரி கட்டுவாங்கன்னு சொல்லிக்கலாம். அரைக்கோள வடிவில் மேலே சீலிங் வைப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தூண்கள் வைப்பாங்க கட்டிடத்தை தாங்கிறதுக்கு. நீங்கள் மதுரை திருமண நாயக்கர் மகால் போனீங்கன்னா பார்க்கலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய தூண்கள் இருக்கும். அது கிட்டத்தட்ட இது வந்து அந்த மதுரை திருமண நாயக்கர் மகாலோட ஒரு மினி சைஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இந்த தூண் பாருங்கள். இன்றைக்கும் இந்த மண்டபம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நிறையவே இடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் எஞ்சி இருக்கிறது காரணமே இந்த கல் தூண்கள் தான். அதுதான் இந்த மீதி இருக்க பகுதிகளை தாங்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து இங்கே வர்றதே வந்து ரிஸ்க்கு தான். உள்ளே வந்து என்னாலேயே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எதையுமே சொல்ல முடியல. ஏன்னா ஒன்றும் இடிஞ்சு போயிருக்காங்க. சுவர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ விரிசல் விட்டுருக்குன்னு. கை வச்சு தள்ளினா விழுந்துக்கிற நிலைமையில தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் இந்த சுவர்கள் பார்த்தாலும் அப்படி தான். ஒரு ஃபோர்ஸாக ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆச்சுன்னா மொத்தமும் இது கொலாப்ஸ் ஆகிடும். அந்த ஒரு நிலைமையில தான் இது இருக்குது இன்றைக்கி. இதை பற்றி சொல்லணுன்னா, இவங்க எப்படி இதை கட்டியிருக்காங்கன்னா,
இந்த நாயக்கர் காலத்துக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செங்கல், இது ஒரு பிரிக்கு, இது ஒரு பிரிக்கு. இதெல்லாமே நம்ம வந்து செங்கல் வச்சு அடிக்கடி கட்டும் போது சிமெண்ட் கலவை பயன்படுத்துவோம். ஆனால் அவங்க என்ன பயன்படுத்துவாங்கன்னா சுண்ணாம்பு கடுக்காய் பொடி. இதெல்லாமே வந்து சுண்ணாம்பும் கடுக்காய் பொடியும் தான். அதெல்லாம் பழைய காலத்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உதிர்ந்து வரும்போது பழைய காலத்து வீடுகளில் இந்த மாதிரி தான் வரும். இதெல்லாமே சுண்ணாம்பும் கடுக்காய் பொடியும் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது. பிரிக்ஸ் வச்சு மட்டுமே சுவரையும் கட்டி மேலே இருக்க சீலிங் கட்டியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் இதோட நிலைமை. இதோட வரலாறு வந்து இந்த மண்டபத்தோட வெளியில போய் சொல்றேன். ஏன்னா இங்க உள்ள இருக்கிறதே ரிஸ்க்கு. ஸோ மறுபடியும் சொல்றேன், இங்க வர்றதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி வர்றீங்கன்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். உள்ள கட்டிடத்துக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கிறது சேஃப் இல்லைன்றதுனால வெளியே வந்துட்டோம். இந்த கட்டிடம் வந்து அரண்மனைன்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஜன்னல்கள் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு அரண்மனையா இருந்துச்சா இல்ல வேற எதுவும் ஒரு வீரர்கள் தங்கும் அறையா இல்ல ஒரு தானிய சேமிப்புறங்கா இருந்துச்சான்னு தெரியல. ஆனா நாயக்கர் காலத்தை சேர்ந்தது, நாயக்க மன்னர்கள் தான் அதை கட்டியிருக்காங்க. இதை பத்தி ஒரு செவி வழி தகவல் ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது திருமலை நாயக்கர், மதுரையை ஆட்சி செஞ்ச நாயக்க மன்னர் திருமலை நாயக்கர் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தபோது அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியை வந்து தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மேலையும் வைத்தியநாத சுவாமி மேலையும் வந்து தீராத ஒரு பக்தி கொண்டிருந்தார். அதாவது வைத்தியநாத சுவாமியை வந்து வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய வயிற்று வலி கூட தீர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்க இருக்க கோயில்கள் மேல அவர் ஒரு தீராத ஒரு பக்தியில ஒரு பற்றுல இருந்தாரு. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அங்க சாப்பிடுவாராம். ஸோ அந்த பூஜை முடிஞ்சதுன்ற செய்தியை தெரிவிக்கிறதுக்காக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஒரு பெல் அடிப்பாங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் டு மதுரை ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள் இருக்கும். இந்த மண்டபம் மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோட்ல நிறைய அங்கங்க மண்டபங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மண்டபத்திலையும் மணி இருந்ததாகவும், இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் அடிச்சதுமே அங்கே பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் அந்த மணி சத்தம் கேட்டோம்னா அவங்க ஒரு பெல் அடிப்பாங்க. திருப்பி வந்து இங்கே இடையில இருக்க ஒரு மண்டபத்துக்கு அந்த சத்தம் கேட்கும். இப்படி ஒவ்வொரு மண்டபத்துக்கும் அந்த மணி சத்தம் ட்ராவல் பண்ணி இந்த சிக்னல் வந்து ஒரு டிரான்சிட் சிஸ்டமாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ கடைசியில் மதுரைக்கு அந்த சத்தம் வந்து ரீச் ஆனதுமே மதுரையில் அவங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் அவங்க வந்து ஆண்டாள் கோயிலில் பூஜை முடிஞ்சதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திருமலை நாயக்கர் வந்து அவர் சாப்பிட்டதாகவும் சொல்கிறாங்க. இது ஒரு செவி வழி தகவல் தான். ஆனால் இதுக்கு வந்து வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இது வரைக்கும் கிடைக்கல. அதே மாதிரி இந்த கோட்டையும் வந்து என்னவா பயன்பட்டதுன்னு தெரியல. நாயக்கர்கள் இதோட அமைப்பை வச்சு இது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வீரர்கள் தங்குமறையாக இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நேரடியாக அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் அடிக்கடி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருவார். ஸோ அங்கிருந்து ஒவ்வொரு தடவையும் படை வீரர்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக அங்கங்கே அந்தந்த ஊர்களில் படை வீரர்களை வச்சுக்கும் போது பாதுகாப்புக்கு இது ஒரு பெரும் உதவியாக இருக்குன்றனால இந்த மாதிரி நிறைய கோட்டைகளை கட்டி அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. நாயக்கர் காலத்தை சேர்ந்த இந்த கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் சரியாக மதுரை டு ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலை ரோட்டுக்கு மேலே தான் இருக்குது. வடுகுப்பட்டின்னு ஒரு வில்லேஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடிலாம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ வந்து முட்புதர்கள் சூழ்ந்ததுனால தெரியல. பின்னாடி அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பெரிய, நம்ம அங்கே வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, ஆனால் இங்கே ரோட்டில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது. இந்த கோட்டை வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இதை மீட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மீட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த வீடியோ வாயில அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கலாம். ஆனால் இதை மீட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அழிஞ்சு போச்சு. தொடர்ந்து இதே மாதிரி சுவாரஸ்யமான இடங்கள் பற்றியும் மனிதர்கள் பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. நன்றி.